சமீபத்தில கல்கத்தால ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. எல்லாரும் பார்த்துருப்போம். அதாவது டெல்லியில நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் மாரி, நிர்பயாக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் மாரி, கல்கத்தால ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குது. உண்மையாவே கண்டிக்கத்தக்கன்னு சொல்றத விட, இத மாரி ஆளுங்கலாம் உடனடியா கண்டுபிடிச்சு தூக்குல போட்டீங்க அப்டின்னா, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு பயம் குறையும். அதனால ஒரு என்ன சொல்றது, குறிப்பிட்ட இடைவெளியில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இந்தியாவ கூட ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு இடத்துல இது மாரி வந்து ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் ஒரு டாக்டருக்கு இது நடந்துட்டு இருக்குது. இது வந்து உண்மையாவே வந்து எப்படி சொல்றது? மறுபடியும் மறுபடியும் நம்ம கண்டிக்கத்தக்கன்னு சொல்றனால இப்ப ஒண்ணும் ஆக போறதில்ல. ஒரு கடுமையான சட்டதிட்டங்கள் இருக்கணும். ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் இல்ல அப்டின்னா, அவங்க இத மாரி செய்யக்கூடியதா தான் இருக்கும். அவங்களுக்கு போய் நீங்க என்ன சொல்றது? இதுக்கு ஆஜராகறதுக்கு 4 வக்கீல் இருக்கிறாங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம். இந்த சிஸ்டம்லாம் வந்து உடனடியா அவங்களுக்கு தண்டிக்கப்படுற மாரி இருந்தா மட்டும் தான், ஒரு பயம் வரும். எவ்வளோ தைரியமா வந்து ஒரு டாக்டர வந்து அவன் வந்து என்ன சொல்றது? கற்பழிச்சு, அவன் கொலை செஞ்சு, அவனும் வந்து இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறான். அப்படிங்கலாம் நம்ம நினைக்கும்போது வந்து உண்மையாவே அத ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். இப்ப எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடங்களிலுமே வந்து ஒரு எதிர்ப்புகள், கடுமையான எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்குது. அதே மாரி அந்த கடுமையான கண்டனங்கள எல்லாருமே தெரிவிக்கிறோம். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். ஹூவர் இட் மே பி வேரெவர் இட் இட் ஹேப்பன். எங்க நடந்தாலும் சரி அது வந்து தப்பு தப்பு தான். இப்ப இதே இது வந்து நீங்க தமிழ்நாட்டுல நடந்திருந்தா அவ்வளோதான். தமிழ்நாட்டிலயோ, சவுத் இந்தியாலயோ வேற எங்கேயும் நடந்திருந்தது அப்படின்னா வந்து இவங்களோட பார்வைகள் வேறமா இருக்கும். அது வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலமா இருந்தான்னா, அது வந்து நான் ரூல்ட் பார்ட் நான் ரூல்டு ஸ்டேட். அது வந்து மற்ற மாநிலங்கள், இல்ல வந்து மத்த கட்சிகள் ஆளக்கூடிய இடங்களா அந்த எந்த கட்சி ஆட்சி செய்கின்ற இடமாக இருந்தாலும், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். அந்த ஸ்டேட்டுக்கு தான் வரும் மொழியுதோ நீங்க இதே வந்து உத்தரப்பிரதேசம் நடந்தது அப்படின்னா வந்து இங்க ஒட்டுமொத்த மீடியாவ தலையில தூக்கி வச்சுட்டு, என்ன பிரச்சனை தப்பு, தப்பு தான். அது யார் பண்ணாலுமே சரி. க அந்த ஸ்டாண்டுக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களும் வரணும். என்ன சொல்ல ஒரு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டீஸுமே வரணும். இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்தா வந்து அது சரி. இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்தா வந்து அத பத்தி பேசுறாங்க. மத்த இடங்கள்ல வந்து அவங்க பேசுறது கிடையாது. செலக்டிவா வந்து ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க. அது வந்து மிகவும் தவறானது. அந்த தவறான போக்க அந்த தவறான போக்குலருந்து மக்களும் வெளிய வரணும். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டீஸும் வெளிய வரணும். தப்பு எந்த ஸ்டேட்ல நடந்தாலும் தப்பு, தப்பு தான். இப்ப இத வந்து நீங்க வெஸ்ட் பெங்கால் நடந்தா வந்து எத்தன பேர் வந்து நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. இதே இத நீங்க உத்தரப்பிரதேசத்திலேயே வந்து வேற ஏதாவது பாஜக ஆளுகின்ற ஸ்டேட்லன்னா, நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. அந்த நிலை மாறணுங்கிறது தான் வந்து நம்மளுடைய எண்ணம். கட்டாயம் எங்க நடந்தாலும் தப்பு தப்பு தான். ஹூவர் இட் மே பி வேரெவர் இட் ஹேப்பன். அந்த ஒரு மனநிலைக்கு மக்களும் வரணும். அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டீஸும் வரணும். இது போன்ற குற்றங்கள் கட்டாயம் நடக்கக்கூடாது. அது அந்த அளவுக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா வந்து தண்டனை கிடைக்குங்கிற ஒரு பயம் வராத வரைக்கும் இந்த என்ன இது 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 மாரி இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், யுஎஸ்ஸா இருக்கட்டும், என்ன சொல்றது, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, 26 பேர் ஒரே நாள்ல தூக்குல போட்டுருக்காங்க. தப்பு செஞ்சா இப்படி ஒரு நமக்கு உடனடியா நடந்துரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். ஆனா இங்க வந்து அந்த பயம் வரமாட்டேங்குது. அந்த அந்த அளவுக்கு நம்ம ஜுடிஷியல் ஸ்ட்ராங் ஆகணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். ஒரு மறுபடியும் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வந்து, தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தப்பு தான். யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். அனைவரும் அத ஒரே கண்ணோட்டத்தில தான் பார்க்கணும். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கன்டென்ட் எடுத்துக்கிட்டோ, இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்துல நடந்தா மட்டும் தான் பேசுறேங்கிற அந்த அந்த அம்னீசியாலேருந்து அவங்க வெளிய வந்து, எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பு குரல் குடுக்கணும். கட்டாயம் வந்து இது போன்ற குற்றங்கள் நடக்காம இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு எல்லாரும் நம்ம குடுக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. கான்ஃபிடன்ஸ் பேட்டரியின் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.